ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல காரசாரமா மஷ்ரூமையும் பட்டாணியும் வச்சு கோலாபூரி மஷ்ரூம் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 1 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமா தேங்காய் எல்லாத்தையும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த மசாலாவை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, பொடி பொடியா நறுக்குன 10 பல் பூண்டு, பொடி பொடியா நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமா உப்பு. வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு மசாலாவை நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் பட்டாணியும் அதுல சேர்த்துக்கலாம். இப்ப மசாலா எல்லாம் நல்லா மஷ்ரூமோட கலந்து வர்ற மாதிரி ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்ல இருந்தே நிறைய தண்ணி விடும். ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 15 நிமிஷம் அதை வேகிறதுக்காக விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பர் யம்மியா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து சர்வ் பண்ணிடலாம். இது ரைஸ், ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. பாய்.